இப்போ நம்ம தியானித்து வருகிற வசனத்துக்கு போகலாம். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் ஏறெடுத்த ஒரு ஜெபம். அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல, நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதற்கு பைபிளில் பரிசுத்தவான்கள், பைபிளில் இருக்கிற வேதாகம புருஷர்கள், வேதாகம பெண்மணிகள் ஜெபித்த ஜெபத்தை ஃபாலோ பண்ணாலே போதும். புரியுதா? இப்படி ஜெபிக்கலாம், நீங்கள் அப்படி ஜெபிக்கலாம், அப்படி இப்படின்னு நீங்கள் ரொம்ப போய் டீப்பாக போய் அவருக்கு கர்த்தர் நேற்று தோன்றி சொன்னார், இன்னைக்கு தோன்றி சொல்கிறாரு, நான் தோன்றுவார் சொல்லுவார், சொல்லாமல் இருக்க மாட்டார். ஆனால் அது வேதத்துக்கு ஒத்து வருதான்றது தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம். ரைட். ரோமன் சாப்டர் 15 நம்ம தியானித்து வருகிற வசனம் என்னன்னு கேட்டால், மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்தோடு உங்களிடத்தில் வந்து இளைப்பாறும்படி, இந்த ஒரு வசனத்தை தான் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வாரம் 4-5-6 பிரசங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களோடு கூட பேச வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டால், யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படி நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராடி ஜெபிங்க. இதுதான் ஜெபம். அப்போ பவுலுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் 4. 2 ப்ரேயர் பாயிண்ட்டை பார்த்துட்டோம். ஒன்று தேவ சித்தம், 2வது இளைப்பாறுதல். உங்கள் லைஃப்பில், என் லைஃப்பில் தேவ சித்தம், 2வது இளைப்பாறுதல், 3வது என்னன்னு கேட்டால், அதாவது நம்ம தப்புவிக்கப்படணும். தப்புவிக்கப்படுதல், தப்புவித்தல். கர்த்தர் என்னை தப்புவித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடந்தால் தான், ஐயோ நான் ரோட்டில் நடந்துட்டு போனேன், திடீர்னு குறுக்க ஒரு மோட்டார் சைக்கிள் வந்தது, ஆண்டவருடைய பெரிய கிருபை, எந்த ஒரு அடியும் படாமல் கர்த்தர் என்னை தப்புவித்தார். அப்போ ஏதோ ஒன்றை சந்திக்கிறோம், அந்த சந்திப்பில் தேவன் நம்மை தப்புவித்தார். அப்போ ஏதோ ஒன்றை உங்களை சந்திக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உனக்கு ஒன்றும் சந்திக்காது, நீ ரோட்டில் கண்ணை மூடிட்டு நடந்து போகலாம், ஏன்னா உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், ஏன்னா நீ இந்த சர்ச்சுக்கு போகிற, உனக்கு உன் மேலே அபிஷேகம் இருக்குது, அதனால் நீ கண்ணை மூடிக்கிட்டு பைக்கை வேகமாக எப்படி வேணால் ஓட்டலாம், காரை எப்படி வேணால் ஓட்டலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் தான் 1ஆம் நம்பர் கள்ள தீர்க்கதரிசி. என்ன சொல்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை வேகமாக சத்தியத்துக்குள்ளே போகிறேன். அவர் சொல்லுகிறார் 31ஆம் வசனத்தில், யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறார், நாங்கள் தப்புவிக்கப்படணும். நம்ம ஊரில் ஒரு பிரசங்கம் ஒன்று இருக்குது, சில இடங்களில் பேசுவாங்க. அவங்க யாருக்கும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்க யாரையும் ஜெபிக்க சொல்ல மாட்டாங்க, நானே ஜெபிச்சுக்கிறேன். அது 100க்கு 100 தப்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வகையில் தப்பு. அப்போ எதுக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவரோடு ஒருவர் ஜெபம் பண்ணணும்னு ஏன் சொல்லியிருப்பீங்க? இவர் ஏன் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு? பவுல் அப்போஸ்தலனோட பிரமாதமான பாஸ்டர்ஸ், அந்நிய மாதிரி எவாஞ்சலிஸ்ட் யாராவது இந்தியாவிலேயோ நம்ம சென்னையில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலே நான் உட்காந்துக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக ஜெபம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி போராடி யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த அவிசுவாசிகள் நம்முடைய ஊழியத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை தெசலோனிக்கருக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதாவது 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென்.
துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று. அத 1ல வாசித்தா நல்லா இருக்கும். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல. உங்களிடத்துல கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல. எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படி. எல்லா இடத்திலும் இந்த கர்த்தருடைய வசனம் மகிமைப்படணும். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக்கோங்க. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் டெலிவர் ஃப்ரம் அன்ரீசனபிள் விக்கட் மென் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. காரணம் இல்லாம நம்மளை தாக்குவாங்க. காரணம் இல்லாம அது எல்லாருக்கும் அந்த தாக்குதல் வராது. 4 செவத்துக்குள்ள நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்காந்துக்கிட்டு உங்களை பார்த்து கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, கர்த்தர் அடுத்த வாரம் உனக்கு கார் தருவேன்னு சொல்றாரு, அடுத்த வாரம் நீங்கள் சந்தோஷமா அங்கே போவீங்கன்னு சொல்றாருன்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி இருக்கு. உங்ககிட்ட கர்த்தருடைய வசனம், விசுவாசிகளே, ஊழியர்களே, உங்களோட நான் பேசுகிறேன். உங்ககிட்ட கர்த்தருடைய வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்குள்ளே இருக்குது. அது பரவி இருக்குது, உங்களுக்குள்ள மகிமைப்படுது. ஆனால் எல்லா விடத்திலும் அது பரவி மகிமைப்படணும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய பாரம், ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய தாகம். ஆமாம், ஏன் சர்ச் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், இல்லை நான் எங்கள் ஜீசஸ் மீட்ஸ் வரைக்கும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் கம்பெனி நடத்துகிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஜீசஸ் மீட்ஸுக்குள்ளே பார்த்துக்கிறேன், இங்கே வருகிற விசுவாசிகளை பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கிற ப்ரேயர் பார்ட்னர்ஸை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்தால் நான் ஒரு கம்பெனி முதலாளியை. நான் அவர் என்ன சொல்கிறாரு, எவ்விடத்திலும் மகிமைப்படணும். கர்த்தருடைய வார்த்தை எல்லா விடத்திலும் போய் மகிமைப்படணும். அப்போ எல்லா விடத்துக்கும் போகணுன்னா துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் அங்கே இருப்பாங்க. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் அங்கே இருப்பாங்க. அவர்கள் கைக்கு நாங்கள் விடுதலை ஆக்கப்படணும்னு நீங்கள் கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபெய்த் எல்லாருக்கிட்டையும் கிடையாது அப்படின்னு அவர் ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்குறார் பாருங்கள். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சில விசுவாசிகள் ஆஃபீஸில் அவங்க விசுவாச வாழ்க்கையில் உண்மையாக இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்லாம் வச்சுருப்பாங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு ஒரு பேட்ச் போட்டிருப்பாங்க. சிலர் ஆண்டவருடைய அன்பை பற்றி சிலர் சொல்லுவாங்க. சில ஆசிரியர்கள் கஞ்சா பிடிக்கிற பையனுக்கு ஏன்டா கஞ்சா பிடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. எல்லா ஆசிரியர் கேட்க மாட்டாங்க. பைபிள் படிக்கிற, ஜெபிக்கிற, ஆத்தும பாரம் உள்ள ஆசிரியர்கள் கேட்பாங்க. அப்போ அங்கே உனக்கு என்ன வந்ததுன்னு அவன் கேட்பான். அப்போ இப்படி ஏதாயிலும் ஒரு பிரச்சனை வரும். உனக்கு என்ன வந்தது, போனியா, சத்தம் காட்டாமல் நீ உன்னை யாருன்னு காட்டாமல் நீ பாட்டுக்கு வேலையை பார்த்தியா வந்தியா அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடிக்கடி நான் சொல்லுவேன், சாத்தானை பாதிச்சாதான் அவன் ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு மேட்டர். அன்னை தெரேசா அவங்க வந்தாங்க. அவங்க அந்த ஆசிரமத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஓகே. அவங்களுக்கு பணம் வேணும், பணம் இல்லை. அப்போ போய் கேட்குறாங்க, ஒருத்தன் காரி துப்புறான். அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும். இவன் போய் ஏன் கேட்பான, காரி துப்புவான அப்படின்னு அந்த அம்மா இருந்திருந்தா இன்ன வரைக்கும் பேசப்படாது. சிலரை பற்றி யாரும் பேசுறது கிடையாது, உயிரோடு இருக்கும்போதே பேசுறது கிடையாது. இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் தப்புவிக்கப்படணும். சில நேரங்களில் சாத்தான் அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சி நம்முடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்துவதற்காக புருஷனை தொட்டு பார்ப்பான், மனைவியை தொட்டு பார்ப்பான், சரியா? அப்புறம் பிள்ளைகளை தொட்டு பார்ப்பான், மருமகன் இருந்தால் மருமகனை தொட்டு பார்ப்பான், அப்புறம் மாமியார் இருந்தால் மாமியாரை தொட்டு பார்ப்பான், அப்புறம் பேர பிள்ளைகளை தொட்டு பார்ப்பான். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துவான். இது யாருக்கு புரியும் அப்படின்னா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வாழணும்னு நினைக்கிற விசுவாசிகளுக்கு தான் புரியுமே தவிர, சர்ச்சுக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட புரியாது.
அந்த காலத்தில் கிளாஸ் ரூமில் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது என்னை மாதிரி சில குரூப்புக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அந்த நாட்களில் சொல்லுவாங்க, முட்டாள மரம் மண்டை, மண்டையில் மூளை இருக்காடா அல்லது என்னடா இருக்குன்னெலாம் கேட்பாங்க டீச்சர். இப்போல்லாம் கேட்குறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது பாருங்கள். ஏன்னா நாங்கள் கவனிச்சா தானே, அந்த டீமில் இருந்தால் தானே, அவங்களோட கனெக்ஷனில் இருந்தால் தானே எங்களுக்கு புரியும் இல்லையா? அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம பவுல் ஜெபிக்க சொல்கிறாரு, பொல்லாத மனுஷர் இருக்காங்கய்யா, ஆமென், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கைக்கு நம்ம தப்புவிக்கப்படணும். நீங்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க, நீங்கள் பேசாததை பேசினதாக சொல்லுவாங்க. ஆனால் முன்னால் பார்க்க தோத்திரம் பிரைஸ் விளாடுவாங்க, விட்டா கட்டி கூட பிடிப்பாங்க, விட்டா முத்தம் கூட கொடுப்பாங்க. புரியுதா? ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து பாரத்தோடு சொல்கிறேன், நீங்கள் எப்போது ஜெபிக்க வேண்டிய, ஆண்டவரே பொல்லாத மனுஷர்கள், மனுஷனே பொல்லாதவன் சொல்ல பைபிள் சொல்லுது, பொல்லாத மனுஷர்கள். அப்போது இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன், யாரை நம்புறது, யாரை நம்ப முடியலன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாருக்குள்ளே எந்த பொல்லாத ஆவி கிரியை செய்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ பவுல் இங்கே ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு, பொல்லாத மனுஷர் கையிலிருந்து எங்களை தப்புவிக்கணும், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தினால கையை உயர்த்தி, அப்படியே கையை உயர்த்தி, பொல்லாத மனுஷர்கள், உங்கள் டாக்குமெண்ட்டை திருடி வச்சுருப்பான் சில பொல்லாத மனுஷர்கள், கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சி 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 ஒரு சைன் தான் பண்ணணும், ஆஃபீஸில் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் ஒரு சம்பளம் கொடுக்கும், நீங்கள் ஒரு சம்பளம் கொடுக்கணும், அப்போ தான் சைன் பண்ணுவாங்க. புரியுதா? இப்படிப்பட்ட கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பொல்லாத மனுஷர்கள். கர்த்தருக்கு தோத்திரம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கணும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவருடைய கிருபை நிச்சயமாக உங்களை தாங்கும். இந்த பொல்லாத மனுஷர்கள் கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆமென். கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால சாத்தான் வைக்கிற வலைகளுக்கு பிள்ளைகளை தப்புவிப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற கண்ணி வலைகளுக்கு, அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டோ அல்லது வேற டிபார்ட்மெண்ட்டோ, அந்த கால் சென்டரோ, அங்கு பிசாசுகள் இணைத்து வைத்திருக்கிற விரித்து வைத்திருக்கிற வலைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிறருடைய நிலத்தை அபகரிக்க நினைக்கிற, பிறருடைய சொத்துக்களை, ஏனென்றா அவங்களுக்கு பரிந்து பேச ஆள் கிடையாது, அவங்க வயசாயிட்டு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மாதிரி ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி வீட்டுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற, ஒருவேளை சர்வன்ட்ஸ் மூலமா கிரியை செய்ய நினைக்கிற, ஆமென், கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஆண்டவர் மடங்கடித்து போடுவீராக. இந்த ஜெபத்தை கேட்டபடியா ஆமென். கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தாகந்திருந்தது கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தாகந்திருந்தது கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா வசன, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா வசன, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 வேகமா வாசிங்க எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியன் சாப்டர் 1. வேகமா ஜெபிக்கணும் இல்லையா? ஏற்கனவே ஜெபம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சத்தியங்களை சொல்லி கொடுத்துட்டா எனக்கு ஒரு சந்தோஷமாக சமாதானமாக கூட்டத்தை முடிப்பேன். வாசிங்க 8ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, வேகமா வாசிங்க. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை.
ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பார வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, அப்படியே அந்த ஸ்கிரீன்ல இருக்கட்டும், அந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே இருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆசியாவில் நேரிட்ட உபத்திரவம் நீங்கள் அறியணும், நீங்கள் அறியணும், இதெல்லாம் இந்த உபத்திரவங்க பாடுகள் துன்பங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும், அறியணும் அப்படின்னு விசுவாசிகளுக்கு அவர் கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறாரு. அது சொல்கிறாரு, ஓப்பனாக பேசுகிறாரு பாருங்க. நாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இப்போ என்ன முகத்தை பாருங்க, கவனிங்க. பலத்துக்கு மிஞ்சின வருத்தம் பவுலுக்கு வந்திருக்குது. ஆமா, ஆண்டவரை தரிசித்தவனுக்கு வருகிறது, ஆண்டவரோடு நடக்கிறவனுக்கு வருது. அப்போ நீங்க ஆண்டவரை நான் இப்படி நேசிக்கிறேனப்பா, பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு பலனே இல்லைப்பா, பலத்துக்கு மிஞ்சின அப்படின்னு சில நேரங்களில் அப்படியே போராட்டத்தின் நடுவே நம்ம போவோம். போராட்டத்தின் நடுவே நீங்க போயிட்டு இருக்கீங்க இப்போ, சரியா? அப்போ நீங்க நினைக்கலாம், என்ன எங்கேயோ ஒரு உபத்திரவத்தில் பாவத்தில் சிக்கிட்டேனோ, அளவிட்டா நீங்க சரியில்லை, உங்க வாயிலிருந்து வர வார்த்தை சரியில்லை. இப்போ இப்படிப்பட்ட பயங்கரமான நீதிமான்கள்லாம் அவங்கள சுற்றி இருப்பாங்க. யோபு அங்கலாய்ப்பான், புரியுதா உங்களுக்கு? யோபின் புத்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்புவார். ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே அவனுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால தான் அடிக்கடி ஆரம்பத்துலேருந்தே நான் பேசுவேன், கூட இருக்கிறவங்களால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இவர் சொல்கிறாரு, அதாவது நாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. இங்கே பாருங்களேன், இப்போ நான் சொல்கிறேன், நான் பிழைப்ப நம்பிக்கை இல்லைப்பா எனக்கு அப்படின்னா, ஜிபிஎஸ் ராபின்சன் சொல்லிட்டாரு, அவர் அவிசுவாசமான வார்த்தை பேசிட்டாரு, அவர் வார்த்தை வாசிட்டாரு, அவர் வார்த்தையில் உண்மை இல்லை, அவர் வார்த்தையில் கர்த்தரை நம்பலன்றான். இப்போ இவர் நம்புறாரா இல்லையா? இங்கே வசனத்தை பாருங்க, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தாங்கக்கூடிய பலன் தான் முடியும். தாங்க முடியாத பலனை ஒரு பாரத்தை தூக்கி தலையில் வச்சா என்ன ஆகும்? கழுத்து எலும்பே உடைஞ்சிடும் இல்லை, முதுகெலும்பு உடைஞ்சிடும் இல்லை. அப்போ இன்னைக்கு இரவில ஐயோ இந்த பாரம் எங்களால் தாங்க முடியல, இந்த கஷ்டம் எங்களால் தாங்க முடியல, உண்மையிலே ஆண்டவரே எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஆண்டவர், எவ்வளவுதான் நான் டாலரேட் பண்ணி பார்க்குறேன், என்னால் டாலரேட் பண்ண முடியல ஆண்டவர். ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்றேன்? நான் தற்கொலை பண்ணிடலாமா, அல்லது ஏதாவது ஒரு சாவு வரக்கூடாதா, அல்லது ஒரு ஆக்சிடென்ட் வரக்கூடாதா, அல்லது என்ன ஏதாவது நடந்துடக்கூடாதா, இல்லைன்னா நீங்களாவது சீக்கிரம் வந்துருங்களேன், இப்படி உபத்திரவத்தை என்னால் சகிக்க முடியலையே. அதுதான் பலத்துக்கு மிஞ்சின பாரம் வருத்தம் என்னை உண்டாயிற்று. ஆனால் 9வது வசனத்துக்கு அவர் சொல்லுகிறார், எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்காம, இந்த சூழ்நிலையில என் மேல நான் நம்பிக்கை வைக்கல, அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் நம்ம பேசிடக்கூடாது. அவர் சொல்றாரு, எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு பாருங்க. விஷயம் என்னன்னு கேட்டா, தேவனோடு பழகுகிற, நடக்கிற, அனுதினமும் சிலுவையை சுமக்கிற, புரியுதா? அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் உபதேசம். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த கால உபதேசம் அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சார். என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட் சொல்லிட்டு சொல்றவங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்கள்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாரத்தோடு சொல்றேன், இன்றைக்கு சொல்றேன், நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், கர்த்தர் உங்களை நிச்சயமா தப்புவிப்பார். இதே சம்பவத்தை அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 22 வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, டைம் இல்லாதனால நம்ம ஜெபிக்க போறோம். அங்கேயும் தப்பி பிழைப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் 27-20, அநேக நாட்களாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழை அடித்து கொண்டிருந்தபடியால்
இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளா நிறைய நாள் சாப்பிடல. ஆனா இந்த சூழ்நிலையில தான் தேவ வார்த்தை பவுல் மூலமா வருது. 22 ஆகிலும் திடமானதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்றேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களுக்கு பிராண சேதம் வராதுன்னு கர்த்தர் பேசுறாருங்க. அப்ப இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களோடு பேசுறேன். சோர்ந்து போகாம தப்புவிக்கிற தேவனை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியமா கர்த்தர் உங்களை நடத்துவார். அதிசயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்னொரு காரியம் இருக்கு. சரியா, அவர் இன்னும் எப்படி நம்மை தப்புவிப்பார்னு ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாரும் எழும்பி நின்று இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த சத்தியத்தின் அடிப்படையிலேயே ஜெபம் பண்ணலாம். தப்புவிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். என்ன சொல்றீங்க? தப்புவிப்பார். தப்பு என் புருஷன் போயிட்டார, இனி என்னை எப்படி தப்புவிப்பார்? என்ன சொல்றீங்க? என் ஒய்ஃபு போயிட்டாள, எப்படி தப்புவிப்பார்? என் பையன் சாப்பாடுப்பா, அவன் தான் சாப்பாடுக்கு, அவன் தான் பிரெட் வின்னர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவன் தான் வேலை பார்த்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான், அவனே போயிட்டானே, எப்படி தப்புவிப்பார்? மாசம் மாசம் பணம் கொடுக்குறேன், பிள்ளைங்க அமைதி ஆயிட்டீங்களா, எப்படி தப்புவிப்பார்? இப்போ நான் சொல்றேன், செத்தா போனீங்க. இப்போ நீங்க செத்தா போனீங்க. மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா? கர்த்தர் கிருபை இல்லையா? கர்த்தர் கிருபை. அதனால பாரத்தோடு சொல்றேன், உங்க பணம், உங்க சம்பாத்தியம், உங்க சம்பளம், ஐநம் அல்லது புருஷனை மிரட்டுறது, புருஷன் மனைவி ஒய்ஃபை மிரட்டுறது, இதெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டு, ஆண்டவரே எங்களை தப்புவிக்கிற தேவனே, தீமைக்கும் பொல்லாப்புக்கும் உபத்திரவங்களுக்கு எங்களை தப்புவிக்கிற ஆண்டவரே, எங்கள் பிரயாணங்களில் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல்ல ஜெபத்துக்கு போறதுக்கு முன்னால ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகோ, கிருபை பெருகோ, கிருபை பெருகோ, கிருபை பெருகோ. ஷந்தாரா ஹலம்பௌரோ ஹூலபாரா பௌதாரா ஹாபரபா ராஷாதாரா ஹாரா பௌரபா ஹாரா. அநேக ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகோ, கிருபை பெருகோ. எப்போதெல்லாம் நீங்களும் நானும் உடைக்கப்படுறோமோ அந்த கிருபை நம்ம சார்ந்து கொள்வோம். அந்த கிருபையானது நம்மை பெருக செய்யும். சாந்தாராமா ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்போதெல்லாம் அந்த கிருபை தான் நம்ம பெருக செய்யும். எப்போதெல்லாம் துவண்டு போறோமோ அந்த கிருபை தான் நம்மளை பலப்படுத்தும். ரிமாமா ஹாம்பா துராமா ஹாத்தரே. உங்க பலத்தினால என் பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா? இன்னொன்னு ஒன்று சொல்றேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யோசபாத் ராஜா அவர் ஜபத்துல சொல்லுவார் பாருங்க. ஏன்னா நிறைய பேரை நம்ம தவறா நடத்திடக்கூடாது. தவறா நடத்திடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாசிட்டிவா பேசு, பாசிட்டிவா பேசு, பாசிட்டிவா பேசு அப்படின்னு பாசிட்டிவும் இருக்கணும். சில நேரங்களில் தேவ மனுஷர்கள் ஓப்பனா தங்களுடைய பலவீனங்களை அறிக்கை செய்திருக்கிறாங்க. உதாரணமா 2 நாளாகமத்தின் புத்தகம் நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் ஆமென் யோசபாத் ராஜா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு. 2 Chronicles chapter 20 verse 12 12ஆம் வசனம் 20:12 எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு எங்களுக்கு தெரியல. யாராவது இந்த காலத்தில் சொல்லுவானா? யாராவது சொல்லுவாங்களா? ஐயோ பாஸ்டரே சொல்லிட்டார் எனக்கு பலன் இல்லைன்னு. அவருக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன அதே வாயிலிருந்து தான் அவர் எழுதுறாரு. எங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின பாரம் எங்களை நெருக்கிட்டு தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு. அதுதான் பேலன்ஸ் டீச்சிங்.
புரியுதா உங்களுக்கு? சும்மா அதை சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னா உள்ள கேன்சரை வச்சுக்கிட்டு நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்றதா? கேன்சர் ஆவியை அழிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். அதனால அப்படி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையை மேற்கொள்ள பலன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பலன் எனக்கு வேணும், உங்களுடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை, உங்களுடைய பலன் வேணும், பலன் வேணும் ஆண்டவரே. இந்த சோதனையை ஜெயிக்க என்னால முடியல, இந்த பாதையின் வழியா கடக்க என்னால முடியவே இல்லை. ஆகிலும் ஆண்டவரே, இயேசுவே, எங்களை பலப்படுத்தோ, எங்களை பலப்படுத்தோ, எங்களை பலப்படுத்தோ, எங்களை பலப்படுத்தோ, எங்களை பலப்படுத்தோ. ஆமாப்பா, ஆமா. அன்றைக்கு தேவ தூதன் வந்து கெத்செமனே தோட்டத்தில் உங்களை பலப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஆண்டவரே. ஏனென்றால் நீர் மாம்சத்தில் இருந்த காலத்தில் ஆண்டவரே எங்களை போல பாடுகள் அனுபவித்தீர் ஆண்டவரே. இப்ப யாரெல்லாம் என் கூட சேர்ந்து எனக்கு பலன் இல்லப்பா, இந்த போராட்டங்களை சகிக்க, இந்த கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய என்ன தனிமையா சர்வை பண்ண முடியல ஆண்டவரே. என்னுடைய உடல்நிலை என்னால மெயின்டைன் பண்ண முடியல, இந்த பொருளாதாரத்தை வச்சு என்னால் சமாளிக்க முடியல ஆண்டவரே. குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு என்னால ஒன்னும் சமாளிக்க முடியல ஆண்டவரே. கணவன் இல்லாதவளா போயிட்டேன். என் எதிர்காலம் சில நேரங்களில் ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரத்தோடு ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. அப்படி தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னீரே, குணமாக்குங்கப்பா. அடுத்தது உடைந்த போன வரக்கூடிய பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம், குடும்பம் உடைஞ்சு போச்சு, குடும்பம் உடைஞ்சு போச்சு, புருஷன் விட்டுட்டு போயிட்டா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, பிள்ளை தனியா இருக்கிறா, வேலை பார்க்கிறா, வேதனையா இருக்குது, லட்சங்களை செலவழித்தோ. ஆமென். broken families, there are a lot of broken families in Christianity. கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்தவ மார்க்கத்தில் நிறைய குடும்பம் உடைஞ்சிருக்குது. அது ரொம்ப பாரமா இருக்குது. நமக்கு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணா இந்த பிள்ளைகள் உடைஞ்சு போய் நிக்கிறாங்க. பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. திருமணத்துக்கு தடையா இருக்குது, பணம் இல்லையே. சிலருக்கு பணம் இருக்கு, நகை இருக்கு, மாப்பிள்ளை வர மாட்டேங்குது சரியா. சில பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம்ப்பா. கேளுங்கப்பா. நிந்தை புரட்டி போடுங்கப்பா, நிந்தை புரட்டி போடுங்க, நிந்தை புரட்டி போடுங்க, நிந்தை புரட்டி போடுங்க. எங்க வேதனையின் பள்ளத்தாக்கு மாறட்டும், எங்கள் வேதனையின் பள்ளத்தாக்கு மாறட்டும், உடைய பிள்ளைகளின் வேதனையின் பள்ளத்தாக்கு மாறட்டும், மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வயதான பெற்றோருக்காக ஜெபிக்கணும்னு பாயிண்ட்ஸ் வந்திருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ். வயதான பெற்றோர்கள், அந்த நீ பெயின், அந்த ஹிப்ல ரொம்ப நேரம் நிற்க முடியாது, உட்கார்ந்தா எழும்ப முடியாது, நடக்க முடியாது. சிலருக்கு சைட்டு, கண் பார்வை பாதிக்குது, அந்த டயபெட்டிஸ்னால அல்லது ஹைப்பர் டென்ஷனால, அல்லது தனிமை உணர்வு. தனிமை உணர்வு ரொம்ப மோசமான காரியம். அது அந்த தனிமை உணர்வுல இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, எல்டர்லி பீப்புளுக்காக, எங்கள் அருமையான தகப்பன்மார்கள், தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம், வருத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பணம் அனுப்பலாம், பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே பேக் நிறைய அரிசியை வாங்கி வைக்கலாம், ஃப்ரிட்ஜ் நிறைய மட்டன் சிக்கன் வைக்கலாம். ஆனா பக்கத்துல உட்கார்ந்து பிள்ளைகளோடு ஸ்பெண்ட் பண்ணணுமே ஐயா. இயேசுவே, நீர் உதவி செய்யணும். கசப்பு நிறைந்த உலகம், கஷ்டம் நிறைந்த உலகம். ஆண்டவரே, பிள்ளையுடைய திருமணம் எப்படி நடத்த போறோம் அங்கலாய்க்கிற ஒரு குடும்பங்கள் இருக்கிறாங்கப்பா. பணம் வேணும், யார்கிட்ட கேட்கன்னு தெரியல. இயேசுவின் நாமத்திலே மனம் இறங்குவீராகப்பா,
மன இறங்குங்க, மன இறங்குங்க, மன இறங்குங்க, அந்த மன இறங்குங்க. சமீப காலத்துல ஆக்சிடென்ட் மூலமா மரித்து போன பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக, வியாதியினால மரித்து போன குடும்பங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் கண்ணீர் வடிக்கிறோம். அந்த கேப்பை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது. உம்முடைய அன்பினால நிரப்புங்கப்பா, உம்முடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, டீஹைட்ரேஷன், தண்ணீர் குறைவுனால ஆண்டவர் யாருக்கும் பலவீனம் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, அரசாங்க அறிவுறுத்தல் அதை ஃபாலோ பண்றதுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். மின்சார தடை ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும், பிள்ளைகள் பரிசுத்தமா வாழணும், இப்படி நிறைய காரியங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமை மட்டும் நாங்க செய்யறோம், ராஜ்யம் கட்டப்படுவதாக. எத்தனை பேர் காதுகள்ல இந்த ஜப சத்தம் கேக்குதோ அத்தனை பேர் வீடுகளில் கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தர் ஜபத்திற்கு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.